வானதி சீரியல் பார்க்குறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா வர வர விஜய் காவேரியை வந்து காட்டாமல் பசுபதி அப்படின்னு ட்ராக் வேறு பக்கமாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனை தான் கடந்த சில எபிசோடாக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு பக்கம் பசுபதி அண்டு சாரதா எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாண்ட் பேப்பரை பொலிஸ்ட்டை காட்டுறாரு பசுபதி. இங்கே பாருங்கள், இந்த சைன் யாரும் தெரியுதா, இந்த ஏரியாவில் கவுன்சிலர் போட்டிருக்காரு சாட்சிக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் முழிக்கிறாங்க. எல்லா சாதகமும் வந்து இவனுக்கு இதாகவே இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன், நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு பாட்டி வந்து கத்திட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. வேகமாக பாட்டியை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்குறாங்க. அங்கே சேர்த்த உடனே ப்ரெஷர் கூடி போயிருக்கு. ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தான் எங்களோட பலமே அப்படிங்கிறப்ப அவன் புதுசாக பண்ணுறான். பசுபதி நம்ம கொடுத்துட்டே தானே இருக்கான். நீங்கள் வந்து எதுக்கும் கவலைப்படாதீங்க, விடுங்கன்னு சாரதா ஆறுதல் சொல்கிறாங்க. இப்போ கோவப்பட்ட இது நம்ம காவேரி வந்து விறுவிறுன்னு வெளியில் நடந்து போகிறாங்க. ஐயோ இவன் எங்கே போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சாரதா பின்னாடியே போகிறாங்க. என்ன காவேரி எங்கே போகிற அப்படின்னா, இல்லைம்மா உனக்கு தெரியாதுமா, அவனை கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. என்னடி பேசுகிற அப்படின்னு. ஆமாம், நீங்களாவது நிம்மதியாக இருங்க, அவனை கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இங்கே பாரு, உங்கள் அப்பாவே போயிட்டாரு, உங்கள் சந்தோஷத்துக்காக அந்த வீடு இருக்கணும்னு நினச்சேன், உங்கள் சந்தோஷமே போகிறப்ப அந்த வீடு தொலைட்டு விடு அப்படின்னா. நீ ஏமா அப்படி பேசுகிற அப்படின்னா. ஆமாம்மா, யோசிச்சு பாருமா, இவ்வளோ பிரச்சனை பசுபதியால், அது செய்யாத தப்புக்கு விஜய் போனார், நம்ம அப்பா உயிர் போயிடுச்சு, இப்போ பாட்டி இப்படி இருக்காங்க, வீடு எடுத்துக்கிறான், என்ன தான் நினச்சிட்டு இருக்கான் அவன் மனசில், அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே சாரதா ஓடி வந்து பேக் எல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு. பத்திரத்தை இதில் தாண்டி வச்சுருந்தேன், வீட்டோட பத்திரத்தை அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா பின்னாடி இருந்து பசுபதி ராகினி சிரிச்சிட்டு, பத்திரம் தானே, எங்கள்கிட்ட பத்திரமா தான் இருக்குது அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஐயோ எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது உடனே வந்து பசுபதி சொல்கிறாரு, வீட்டோட டாக்குமெண்ட் இல்லாமல் எப்படி இந்த பேப்பரை வச்சு நான் பேசுறதுன்னு நினச்சேன், பரவாயில்ல அடமானமாக வீட்டோட டாக்குமெண்ட் கொடுத்தாங்கன்னு எனக்கு இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இங்கே பார், 1/2 மணி நேரம் டைம், ஒழுங்கு அதெல்லாம் கிளம்பிட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இவனை கொல்லணும்னு சொல்லல, கொல்லவா அப்படின்னா, கொல்லடி நான் கொல்றேன் அப்படின்னு சாரதா போய் அடித்தடியாக குமரன் ஓடி வர குமரனை தலையில் அடிச்சிடுறாரு. ஸோ இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வேறு, என்னப்போ இப்படி பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பேசிக்கோங்க, இது அவங்க வீடுன்னு சொல்லி காவேரியோட வீடு சொல்லும்போது, இங்கே பார் ஒழுங்காக ஓடி போயிரு, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பசுபதி அவரையும் மிரட்டி வெளியில் அனுப்பி விட்டுறாரு. இப்போது பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. அதோட இனிமேல் அப்கமிங்கில் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு காவேரி அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து சென்னைக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் காசு கொடுத்தா நான் வந்து வீட்டை கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்மள்ட்டே அது அவ்வளோ பெரிய காசு அப்படின்னு சொல்ல விஜய் தான் கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். பட் பாட்டி தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். விஜயோட பாட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்போ ரிவீல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா பாட்டி காரணமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக விஜய் வந்து பாட்டியாவது ஏதாவது அப்படின்னு சொல்லி காவேரியை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவார். இன்னொரு விஷயம், ப்ரெக்னன்சி ரிவீல் அதை வந்து இப்போதைக்கு பண்ண மாட்டாங்க போல இருக்குது. பாட்டி மட்டும் நாளுக்கு நாள் வந்து வயிறு பெருசாகுதுன்னு சொல்லிட்டே உட்காந்துருக்கு காவேரியை பார்த்துட்டு. ஸோ இந்த சீரியல் பார்க்குறது கண்டிப்பாக விஜய் காவேரி ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்பவே கடுப்பாக இருக்கும். ஏன்னா சில எபிசோட்ஸில் வந்து பசுபதி சண்டை, வீடு பிரச்சனை, பாட்டி வில்லியாக மாறினது அப்படின்னு தான் கொண்டு போகிறாங்க. இப்போ தான் விஜய் காவேரி ஒன்று சேர்க்க போகிறாரு டேரக்டர் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.